எல்லாரும் கந்த சஷ்டி விரதத்தை சூப்பராக முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக வந்து சந்தோஷமாக முடிச்சாச்சு. இந்த 7 நாள் எப்படி போச்சுன்னே தெரில. டைமும் கரெக்டாக இருந்தது. அதனால தான் வீடியோ எதுவுமே போடலை. சூரசம்ஹாரத்தை டிவியில் லைவில் போட்டு விட்டுட்டு அப்படியே சுவாமிக்கான நெய்வேத்தியமும் சைட் பை சைட் பண்ணியாச்சு. தயிர் சாதமும் கோதுமை ரவா பொங்கலும் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு தினத்துக்கு நான் தினை அரிசியில் தான் வந்துட்டு என்னதுன்னா பொங்கல் வைக்கணும்னு நினச்சேன். பட் ஊற வைக்க மறந்ததுனால லாஸ்ட்டாக வந்து கோதுமை ரவாலே பண்ணியாச்சு. மனசுக்கு கொஞ்சம் நெருடலாகவே இருந்தது மௌன விரதத்தை ஒசத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஏன் கேட்டிங்கன்னா 6 நாளில் ஒரு நாள் கூட ஐயன் முகத்தை திருக்கோயிலில் போய் பார்க்க முடியலன்னு ஒரு மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு. முருகனுக்கு அரோகரா நாமாவளியெல்லாம் சொல்லி மௌன விரதத்தை முடிச்சுட்டு அப்படியே ஹஸ்பண்ட் போய் கொடுக்குறேன்னு கேட்டேன், நம்ம கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி 5 நிமிஷத்தில் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி மதியானம் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பேஸ்ட் ஆன் த ரெயின் அப்படின்ட்டாங்க. ஏன்னா மழை சாரி மழை. ஸோ கோயிலுக்கு போனோம்னா சர்ப்ரைஸ்டாக அவர் வந்துட்டு விபூதி அலங்காரத்தில் இருந்தார். கோயிலில் பிரசாதம்லாம் வாங்கிட்டு வீட்டில் செஞ்ச பிரசாதத்தை வந்துட்டு நெய்வேஸ்க்கு கொடுத்தாச்சு.